எல்லாருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான மாற்றங்கள் வர இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து மிக மிக முக்கியமான செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்டே சொல்கிறாரு, பள்ளிகள் திறப்பை கொஞ்சம் காலதாமதம் படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது மட்டுமே கிடையாது, முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு உண்டான நியமன தேர்வை உடனடியாக நம்ம ரத்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி என்ன பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை ஆசிரியர் சங்கங்கள், நிறைய ஆசிரியர் சங்கங்கள், அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் நேரடியாக சந்திச்சுட்டு மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ஆசிரியர் சங்கங்கள் இப்படி மனுக்கள் கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மனுக்கள் மேலே புதிய அரசு புதிதாக அமைந்துள்ள விஜய் தலைமையிலான அரசு கண்டிப்பாக சுமூகமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ புதிய அரசு பள்ளி கல்வித்துறை துறையில் நிச்சயமாக மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வழங்கினார். ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதை வழங்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட 5-6 தையல் ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வழங்கியிருக்கார். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஒரு தகவலை தான் ராஜ்மோகன் அந்த 6 ஆசிரியர்களுக்கும் இப்போ நான் இதை வழங்கிட்டார். ஸோ அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்குங்க. பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பள்ளிகள் திறப்பு தாமதமாகிறதா அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு. தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறுகையில், தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதை கொஞ்சம் காலதாமதமாக வைக்கலாம், சற்று தள்ளி வைக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் உள்ள எல்லா தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜூன் முதல் வாரத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும், வெப்ப அலை எப்படி வீசுமா அல்லது பருவமழை தொடக்கமா என்பது குறித்த விரிவான தகவல்கள் வழங்குமாறு வானிலை ஆய்வு மையத்திடம் கேட்டிருக்காங்க. அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன்படி பள்ளி திறப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும். ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா, திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில், முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் மாணவர்களுடைய நலன் கருதி தற்பொழுது தாவேகா ஆட்சியிலும் தொய்வின்றி செயல்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டார். ஸோ அதனால் காலை உணவு திட்டத்தில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது வழக்கம் போல் நடைபெறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களுக்கு இந்த 149 ஜிஓவை ரத்து செய்வதற்கு உண்டான ஒரு சிறப்பு அரசாணையை இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் 13,990 தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை உடனடியாக நியமிக்கணும். இந்த கல்வியாண்டு முதல் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை உடனடியாக தற்காலிக ஆசிரியர் கொண்டு நிரப்பணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தற்காலிக ஆசிரியராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் அருகில் இருக்கிற பள்ளி மேலாண்மை குழு SMCயை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தற்காலிக ஆசிரியர் அந்த பள்ளியில் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.